ஃபேஸுக்கு இந்த மூவி தமிழ் சொன்னிக்கு இந்த வில் த மோஸ்ட் அவிட்டட் STR49 அரசன் படத்துக்கான ப்ரோமோ வீடியோ டீம் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரோமோ வீடியோ பற்றின என்னோட ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஷேரும் பண்ணிக்க வந்து போகிறேன். அரசன் இந்த ஒரு படத்துக்கான ப்ரோமோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தேட்டர்ஸை டீம் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ப்ரோமோ வீடியோக்கு டீம் வந்து எவ்வளோ ரூபா சார்ஜ் வந்து பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு ப்ரோமோ வீடியோக்காக டீம் டிக்கெட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் 15 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இந்த ஒரு படத்துக்கான ப்ரோமோ வீடியோவை தியேட்டர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நான் இருக்கிற நாகர்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துக்கான ப்ரோமோ வீடியோ எந்த ஒரு தியேட்டருமே போடவும் செய்யல. சரி ஓகே நாளைக்கு எப்படி ரிலீஸும் பண்ணாங்க வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் செலிப்ரேஷன் வீடியோஸும் இருக்கும் செய்யும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் தியேட்டரில் ஆடியன்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸ்லாம் இருக்கும் செய்யும் இல்லையா. ஸோ அந்த வீடியோஸ் நான் பார்க்கவும் செஞ்சேன். ஸோ அதுவே ரொம்ப கூஸ் பூஸாக இருக்கும் செஞ்சு மாஸாக இருக்கும் செஞ்சு சரி ஓகே வெள்ளிக்கிழமை காலையில் ரிலீஸும் பண்ண போகிறாங்க, அது இன்னைக்கு காலையில் ரிலீஸும் பண்ண போகிறாங்க, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் செஞ்சேன். ஸோ உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அரசன் படத்துக்கான ப்ரோமோ வீடியோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. நான் வந்து இன்னும் பெருசாக எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணேன். பட் அதுக்குன்னு இந்த ஒரு ப்ரோமோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படிலாம் சொல்ல வந்து மாட்டேன். நான் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிட்டேன். பட் இது வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்கவும் செஞ்சுச்சு. நம்ம நெல்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கேமியமாக தான் இந்த ஒரு ப்ரோமோ வீடியோவில் இருக்கவும் செஞ்சுச்சு. ஸோ படத்தில் இவருக்கான ரோல் எப்படி இருக்க போகுது, படத்துலையுமே இவர் வந்து ஒரு டேரக்டராக தான் இருக்கு வந்து போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் இருக்கவும் செய்து வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷோட ரெஃபரன்ஸுமே இந்த ஒரு ப்ரோமோ வீடியோ இருக்கவும் செய்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசனே தனுஷோட பேரை சொல்லவும் செய்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இந்த ஒரு ப்ரோமோ வீடியோ எப்படி ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா STR அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு டேரக்டர்கிட்ட அதாவது நம்ம நெல்சன்ட்ட ஷேரும் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கவும் செய்கிறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம STR லுக் சிலம்பரசன் TR லுக் வந்து பார்த்தீங்கன்னா செம மாசாக இருக்கவும் செய்யுது. ஃபேஸு உடம்பெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ரத்தம். ஸோ அந்த லுக்கில் வந்து நம்ம அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வச்சு செம மாசாக இந்த ஒரு ப்ரோமோ இருக்கவும் செஞ்சு அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிட்டேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த ஒரு மியூசிக் வந்து இல்லை. ஒருவேளை நம்ம இவர் சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருந்தா இனிமேல் சூப்பராக இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தோண செஞ்சு. பட் எது எப்படியோ ஓவரால் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி, சிலம்பரசன் TR லுக் ஆகட்டும், வெற்றிமாறன் அவரோட பெஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குட்டியாக ஒரு ப்ரோமோ வீடியோ இருந்தாலும் கூட அந்த ஒரு ப்ரோமோ வீடியோலையும் நம்ம சிலம்பரசன் TRோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரோமோவோட கடைசியில் அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் வடச்சென்னை அப்படிங்கிறத அதையுமே அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் டீம் ஆரம்பிக்கிறதுக்கு போகிறாங்க. படத்துக்கான அடுத்தது அப்டேஷன் டீம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன்.